ஸ்டேட்மெண்ட்டு நான் வெளில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. இவங்க ஏன் நான் மீடியாவுக்கு வந்து தைரியமாக பேசினேன், அப்போ தைரியமாக பேசின மாதிரி எனக்கு இப்போ நிலை அப்படி இல்லை. இந்த 48 மணி நேரம் இன்னையோட சேர்த்து இந்த நாளோட சேர்த்தா 3 நாள் ஆக போகுது. நான் சாட்டர்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண. உண்மையாக அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி. அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணா, இந்த மாதிரி என்னை சொல்கிறான். நான் தைரியமாக வெளில வந்து சொன்னேன். அவனை விட்டுட்டு நான் சொல்கிற வழியே வந்து அந்த 20 பொண்ணு யார், பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு 20 பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியும்? பெண்களுக்கு நீதி யாருமே இல்லையா? நீங்கள் தான் பார்த்துன்னு, பொதுமக்கள் தான் நீதி வாங்கி தரணுமே. அவனை சந்தோஷமாக வெளியே விட்டு அவனை பிடிக்கவும் மாட்டேன்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கான ப்ராசஸ் போதுனான்னு தெரியல. ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் ஆனால் மீடியாவில் இருக்கவங்களே ப்ளர் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் மானத்தை வாங்குறான்னு ஜாஃபர் சித்திக் சார்கிட்ட சொன்னால், அது பார்த்துக்கிறேம்மா, அவன் நம்பர் இருந்தால் கொடுன்னு என்கிட்ட கேட்குறாரு. அவன் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்க வேலையா எனக்கு? அவர்கிட்ட சொன்னால் அவர் என்கிட்டே திரும்பி கேட்குறாரு, நம்பர் இருந்தால் கொடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை. நம்மளால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது போல் அப்படின்ற ஒரு இது தள்ளப்பட்டேன் நான். நீங்கள் தான் பெண்களுக்கு நீதி இல்லை, யாருமே முன்னாடி வர மாட்டீங்க போல.